நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் அண்ட் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப். ஜப்பானோட இது வரைக்கும் நம்ம ஆயுதத்தில் தான் நம்ம ஆர்மி வெப்பன்ஸில் மட்டும்தான் நம்ம இன்வால்வ் ஆகிருக்கோம். இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு வெப்பன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஈஸி சாப்டர் நம்ம யோசிச்சிடறோம். இதுவே ஒரு மொபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் லாங் சாப்டர் நம்ம யோசிக்கிறோம். இப்போயே செமிகண்டக்டரில் நம்ம ஜப்பானோட போய் இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் கழிச்சு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஒரு செமிகண்டக்டர் சிப் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துட முடியும். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குது. இந்தியா ஜப்பான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நியூஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்தியா ஜப்பான் செமிகண்டக்டர் நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜப்பான் பிரதமர் சனாயே தைச்சி அவங்களோட 3 நாள் அதிகாரப்பூர்வ இந்திய பயணத்தை வெற்றிகரமாக மோடி முடிச்சிருக்காருங்க. இந்த விசிட்டில் 2 நாடுகளுக்கு இடையிலான உறவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக 5 முக்கியமான துறைகளை அவங்க காமிச்சிருக்காங்க. செமிகண்டக்டர், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், க்ளீன் எனர்ஜி அண்ட் பேராமெடிக்கல்னால் மருந்து பொருட்கள். இந்த துறைகள் தான் இந்தியா ஜப்பான் இடையிலான நடுத்தர மற்றும் நீண்டகால கூட்டுறவுக்கு அஸ்திவாரமாக இருக்க போகுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ட்விட்டரில் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா, தன்னோட பயணத்துக்கு அப்புறமா எக்ஸ் தளத்தில் ஜப்பான் பிரதமர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவங்களோட நடந்த சந்திப்பு மற்றும் டின்னர் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதோட 2 நாடுகளும் பொருளாதார ரீதியாக எப்படி ஒன்றா சேர்ந்து பயணிக்க போகிறோம்ன்ற ஸ்ட்ராட்டஜியையும் விவாதிச்சதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜின்னா மூலோபாயம், அப்படின்னா வியூகம் அல்லது ராஜதந்திரம் சொல்லுவாங்க. இந்தியா நமக்கு ஒரு நம்பிக்கையான பார்ட்னர். இந்தியாவோட அசுர வளர்ச்சியும் ஜப்பானோட பொருளாதார வளர்ச்சியும் ஒன்றா இணைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பாதுகாப்புத்துறை கூட்டுறவு, செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ், பாதுகாப்பு விவரங்கள்லையும் நல்ல முன்னேற்றம் இருக்காம் பாஸ். பாதுகாப்பு உபகரணங்களை பராமரிக்கிறது மற்றும் இந்த வருஷ கடைசியில் 2+2 அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு பல முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்களாம். இது 2 நாடுகளோட பாதுகாப்பு உறவை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குன்னு சொல்கிறாங்க. பொருளாதார பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி. பொருளாதார பாதுகாப்புக்காக ஒரு கூட்டு பிரகடனமும், அதாவது ஜாயிண்ட் டிக்ளரேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் சப்ளையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது ஜப்பானோட எனர்ஜி செக்யூரிட்டிக்கு ரொம்பவே முக்கியமானது. ஜப்பான் கம்பெனிகள் எல்லாமே இந்தியாவில் முதலீடு செய்ய செம ஆர்வமாக இருக்காங்களாம். இந்தியாவோட வளரும் மார்க்கெட்டை பயன்படுத்தி புதுமைகளை புகுத்து அவங்க வெயிட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. ஈஸ் ஆன் வெயிட்டிங். 75 வருஷ நட்பு மற்றும் இண்டோ பசிபிக் பார்வை. 75வது ஆண்டு விழா அடுத்த வருஷம் இந்தியா மற்றும் ஜப்பான் இடையிலான தூதரக உறவு தொடங்கி 75 வருஷம் முடியுது. இதை இன்னும் சிறப்பாக கொண்டாடி பொருளாதார வளர்ச்சியை ஒன்றா சேர்ந்து உருவாக்குவோம்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அதனால் 75 ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை ஜப்பான் தான் கேப்சர் பண்ணி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ட்டை கொடுத்தாங்க. ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இண்டோ பசிபிக். சுதந்திரமான மற்றும் திறந்த இண்டோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்குறதுல இந்தியாவும் ஜப்பானும் தொடர்ந்து முன்னிலை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உலக அமைதிக்கும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் 2 நாடுகளும் உழைக்கணும்னு உறுதி கொடுத்திருக்காங்க. ஜூலை 1 முதல் 3 வரை நடந்த இந்த 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர மாநாடு 2 நாடுகளுக்கு இடையிலான சிறப்பு ராஜதந்திர மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை இன்னும் பலப்படுத்தியிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு.